நண்பன் படத்துல நம்ம வைரஸ் ப்ரொஃபசர் ஒரே நேரத்துல 2 கையிலயும் 2 காலையும் எழுதிட்டு இருப்பாரு. மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிம்பிக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் புக் படிக்கிறப்ப எப்படி படிப்போம்? நம்ம வந்து ஒரே நேரத்துல ஒரே பேஜ்ல இருந்து படிப்போம். இல்ல ஏதாவது விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஒரே நேரத்துல ஒரே பேஜ் தான் நம்மளால படிக்க முடியும். பட் ஆனா கிம்பிக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, அவரோட லெஃப்ட் கண்ணால லெஃப்ட் பேஜையும், ரைட் கண்ணால ரைட் பேஜையும் ஒரே நேரத்துல படிப்பாராம். படிச்சத 98% ஞாபகமா வச்சுப்பாராம். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா 2, 3 பேர் இருந்து வேற வேற லாங்குவேஜ்ல வேற வேற கன்டெக்ஸ்ட்ட பேசினா கூட அத 3த்தையும் ஒண்ணா கேட்டு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பதில், உங்களுக்கு இந்த பதில், உங்களுக்கு இந்த பதில் அப்படின்னு சொல்லிட்டு வேற 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 பேரா இருந்தாலும் அதுக்கான கரெக்டான பதில் சொல்லுவாராம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து போன மாசம் அக்டோபர் 25 என்ன கிழமைப்பா என்ன டேப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. வெட்னஸ்டேவா, மண்டேவா, டியூஸ்டேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. டக்குனு கேலண்டர பார்த்து சொல்லுவோம். இவர்கிட்ட போயிட்டு ஜனவரி 26 1856ல என்ன கிழமைப்பா யார் யார் எந்தெந்த தலைவர்கள்லாம் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு சொல்லி சொன்னோம் கேட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுவாராம். அதை அப்படியே ஞாபகம் வச்சு சொல்லுவாராம். இவ்வளவு அறிவு இவருக்கு இருந்தாலுமே இவருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இவரால ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண முடியாதான், இவரால ஒழுங்கா சமைக்க முடியாதான். ஒரு ரூம்ல உள்ள எல்லாருமே ஒரு 50 100 பேர் இருந்தா கூட அந்த 50 100 பேருமே சிரிக்கிற மாதிரி ஒரு ஜோக் சொன்னா கூட இவரால அதை புரிஞ்சுக்கிட்டு சிரிக்க முடியாதான். இவரால போயிட்டு சக மனிதர்களோட போயிட்டு சகமா வந்து பேசிட்டு சோசியலைசிங் எல்லாம் பண்ண முடியாதான். சோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ற வரம் வந்து கடவுள் தரேன்னு சொன்னாங்கன்னா நீங்க வாங்கிப்பீங்களா? இல்ல இப்ப இருக்கிற மாதிரியே இருப்பீங்களா?